Meenakshi, Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. கார்த்திக் என்ன ஆவானே தெரியாது. நான் போறேன், விடுங்க. ஜானு சொன்னா கேளு ஜானு. நீ கூப்பிட்டா கார்த்திக் உடனே வந்துருவானா? மாசிலாமணி அங்கிள் அவ்வளோ சொல்லியும் கேட்காம வீம்புக்காக எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிருக்கான். நீ இப்ப போய் கூப்பிட்டா உன்னை அவமானப்படுத்தி தான் அனுப்புவான். அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே பழைய வீட்டுல இல்ல. நீ எங்கன்னு போய் தேடுவ? அதுக்காக அவனை அப்படியே விட்டுற சொல்றியா? அப்படி சொல்லல அத்த. கார்த்திக் அஞ்சலியும் எஸ்எஸ்கேவையும் ரொம்ப பெருசா நம்பிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையை உடைக்காம அவன் அங்கிருந்து நகர மாட்டான். நாங்க பக்குவமா பேசி கார்த்திகை கூட்டிட்டு வர பாக்குறோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்போ இதெல்லாம் எப்போ நடக்கிறது? அதுக்குள்ள அவன் என் புள்ளைய ஏதாவது செஞ்சுட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? நாங்க அப்படியெல்லாம் விட மாட்டோம் ஜானு. ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. கார்த்திகை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம். ஆமா அத்த, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கார்த்திகா உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க முதல்ல ரிலாக்ஸா உட்காருங்க. இல்ல, உட்காருங்க அத்த. உட்கார். ஆனா இந்த எஸ்எஸ்கேவோட புது வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்டா அட்ரஸ் கிடைக்கும்? ஐயோ கடவுளே. டேய் மச்சான், இங்க ஜீவா நகர்ல நல்ல பார் எங்கடா இருக்கு? அதுக்கு இல்லடா, நம்ம ஏரியாவா இருந்தா எல்லா பாரும் எனக்கு தெரியும். இந்த ஜீவா நகர் எனக்கு புதுசா இருக்குடா, அதனாலதான் கேக்குறேன். அப்படியா? அங்க என்னோட பிராண்ட் கிடைக்குமா? அம்மா, நாளைக்கு உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. சந்தோஷமான விஷயம்தாம்மா. ஆனா உன் புருஷன் இங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண மாட்டான் போல இருக்கே. ஏம்மா அப்படி சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்கிறதுக்கு வெளியே கிளம்பிட்டு இருக்கான். அது ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? ஆபத்தா? என்ன சொல்றீங்க? குடிக்கிறவங்கள நம்பவே முடியாது. போதை தலைக்கேறி அம்மா பாசத்துல அவன் கிளம்பி ஜானகியை பார்க்கப்பட்டு என்ன பண்ணுவ? ஐயோ, என் நேரம் கௌதமும் இலக்கியாவும் கார்த்திக் எங்க இருக்கான்னு வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்து கார்த்திக் குடிச்சிட்டு வெளியே இருந்தா கௌதமி இலக்கியாவும் அவனை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் மனச மாத்திருவாங்க. கார்த்திக் எடுப்பார் கைப்புள்ள. அவனை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கார்த்திக் எழுந்துட்டு நீதான் ரோட்ல பிச்சை எடுக்கணும். ஐயோ, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறானே. கேட்க வைக்கணும். கார்த்திகை வீட்லயே குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. வா, நான் சொல்றேன், வா. வா, இங்க பாரு. என்னம்மா, இங்க ஒரு மினி பாரே இருக்கு. இது எஸ்எஸ்கேவுக்காக ரெடி பண்ணது. நீ கார்த்திகை இங்கேயே குடிக்க சொல்லு. கார்த்திக் எப்போ உன் கைக்குள்ளேயே இருக்கணும். அவன் உன் பேச்சையே கேட்கணும். அப்பதான் நீ நினைச்சத சாதிக்க முடியும். சரிங்கம்மா. போ, நீ போய் அவன் போறதை தடுத்து இங்க கூட்டிட்டு வந்து குடிக்கவே. சரிம்மா. திவாகர், நீங்க கௌதமோட கம்பெனிக்கு ரெகுலரா கான்ட்ராக்ட் தரீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இனி அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கௌதம் என்டர்பிரைசஸ் கூடிய சீக்கிரம் திவாலாக போகுது. ஆமா, கௌதமுக்கும் அவன் தம்பிக்கும் சொத்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பெனி எனக்கு உனக்குன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்ப போய் நீங்க அந்த கௌதம் கம்பெனிக்கு ஒர்க் கொடுத்தீங்கன்னா ஒர்க் பாதியிலே நின்னு போயிடும். பணமும் திரும்ப வராது. என்ன சார் இது? இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? இப்பதான் ப்ராஜெக்ட் கௌதமுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். திவாகர், திவாலாக போற கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து லாக் ஆயிடாதீங்க. நீங்க கௌதமுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை விட ரேட் குறைவா நான் பண்ணி தரேன். எனக்கு உங்க ப்ராஜெக்ட் கொடுங்க. நல்ல வேளை, என்ன சரியான நேரத்துல காப்பாத்திட்டீங்க. இனி என் ப்ராஜெக்ட உங்ககிட்டயே தரேன். இது விஷயமா ஈவினிங்கே மீட் பண்ணுவோம் நம்ம. குட் 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 குட், ஷூர், கண்டிப்பா பண்ணலாம். என்ன எஸ்எஸ்கே, கௌதம் என்டர்பிரைசஸோட ஒரு செங்கலை உருவிட்டீங்க போல இருக்கு. பின்ன இதான் எனக்கு சான்ஸ். கௌதமோட கிளையண்ட் ஒவ்வொருத்தரையும் நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கேன்.
கார்த்திக் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் கௌதம் கம்பெனி அழியறத யாராலையும் தடுக்க முடியாது. கார்த்திக் நம்ம கையை விட்டு போக மாட்டான், கவலைப்படாதீங்க எஸ்எஸ்கே. எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? வெளியில குடிக்க போற கார்த்திக்க நம்ம வீட்லயே குடிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஓ காட். இனிமே அவன் எந்நேரமும் குடிச்சிட்டு இங்கேயே தான் கிடப்பான். கௌதம் கையில அவன் சிக்கவே மாட்டான். தாட்சாயினி, கௌதம் தப்பிக்க முடியாதபடி என்கிட்ட வசமா சிக்கிட்டான். அவன் தம்பி வச்சே நான் காலி பண்றேன். எஸ்எஸ்கே, ஹலோ, சொல்லுங்க எஸ்எஸ்கே. என்ன பைரவி, ஃபங்க்ஷனுக்கு ஏன் இன்னும் வரல? என்ன மறந்துட்டீங்களா? உங்க வெட்டிங் டே செலிப்ரேஷனை அஞ்சலியும் கார்த்திக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அத போய் நான் மறப்பனா எஸ்எஸ்கே? வீட்டை விட்டு வெளியே போய் ஆதரவு இல்லாம நின்றவளுக்கு நீங்க தானே அடைக்கலம் கொடுத்து காப்பாத்துனீங்க. அந்த நன்றிக்காகவாவது நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணும்ல. இதெல்லாம் எதுக்கு பைரவி? இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்யற ஒரு உதவி, அவ்வளவுதான். உதவி தானே. சரி, கொஞ்ச நாள் கார்த்திக் அஞ்சலி அங்கேயே இருக்கட்டும். நிலைமை சரியானதுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்க இருந்து அவங்க 2 பேரும் கூட்டு போவியா? நான் என்ன இழிச்ச வாயினா? கார்த்திக் அஞ்சலி உங்க வீட்டு பிள்ளைங்க, எப்ப வேணாலும் கூட்டு போங்கங்கற. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறத நான் சொன்னேன். சரி எஸ்எஸ்கே, இன்னும் 20 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். ஓகே பைரவி. யா, ப்ளீஸ் வெல்கம். கார்த்திக் எங்க போயிருக்கான்? கௌதம், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? கௌதம், ஒரு முக்கியமான விஷயம் கௌதம். என்னாச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? பைரவி மேடம் ரூம்ல இந்த பைரவி அம்மாக்கு எவ்வளவு கிரிமினலா இருக்காங்க. அதை விடுங்க கௌதம். எப்படியோ எஸ்எஸ்கேவோட புது வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா ஒரு வழி கிடைச்சிருச்சு. கரெக்ட். அவங்கள பிடிச்சா கார்த்திக்க பிடிச்சிடலாம். இப்ப அவங்க எங்க? அவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாப்பலாம். நில்லுங்க. அம்மா, எங்க போறீங்க? அது வந்து ஒரு காது குத்துற ஃபங்க்ஷன், அதுக்கு போறேன். எங்களுக்கு காது குத்துனது போதும். நீங்க இப்ப எஸ்எஸ்கேவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு தானே போறீங்க? நேத்து என்னவோ எனக்கும் அஞ்சலிக்கும் ஒட்டும் இல்ல உரமும் இல்லன்னு சீனை போட்டீங்க. இப்ப அஞ்சலி ஏற்பாடு பண்ற ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. ஒரு பெரிய மனுஷன் இருந்துகிட்டு இப்படி போய் பேசுறீங்களே. கௌதம், இவ வேணும்னே என்ன ஏதோ மாட்டி தான் விடுறா. மேடம், உங்க ரீல்ல இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க எஸ்எஸ்கே கிட்ட பேசுனத நான் கேட்டுட்டேன். அப்போ நம்ம குடும்பத்தை நாசம் பண்ண நினைக்கிற எஸ்எஸ்கேவை நீங்க வாழ்த்த போறீங்க. போங்க போங்க, தாராளமா போங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க ஃபங்க்ஷனுக்கு போங்கன்னு சொன்ன, ஆனா நாங்களும் உங்க கூட வரோம். என்ன கௌதம், எதுக்கு? என்னங்க, நாங்க வரக்கூடாதா? நாங்க ஆசீர்வாதம் பண்ணா எஸ்எஸ்கே செத்துருவானா? கார்த்திக் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அது இப்ப உங்க வாயாலே ஓபன் ஆயிடுச்சு. சோ நம்ம 3 பேரும் எஸ்எஸ்கே வீட்டுக்கு போறோம், கார்த்திக் கூட்டிட்டு வரோம். தப்பிக்க நினைக்காதீங்க. இப்ப மட்டும் ஜானுவ கூப்பிட்டு நீங்க பண்ற ஃப்ராடு தனத்தை சொன்ன,
அடுத்த நிமிஷமே அவங்க உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. எப்படி வசதி? போலாமா? நில்லுங்க. எங்க கிளம்பிட்டீங்க 3 பேரும்? ஜானு, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? எஸ்எஸ்கேவோட புது வீட பைரவி அம்மா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் போய் கார்த்திகை கூட்டிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். பைரவி, நிஜமாவா? எப்படியோ கார்த்திக் மேல இருக்கிற பாசத்தால நீ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்ட. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பைரவி. அத்தை, மேடம் செஞ்சதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னேன்னு வைங்களேன், நீங்க ஆடி போயிடுவீங்க. ஆடி போயிடுவேனா? என்னப்பா? அதாவது சந்தோஷத்துல ஆட்டம் போடுவீங்கன்னு ஓ, சொன்னேன். சரி அப்படியா? ஜானு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. ஆனா வரும்போது கார்த்திகோட தான் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா, சரியா? கூட்டிட்டு வந்துருவோம். கவலைப்படாதீங்க அத்தை, நீங்க நினைச்சது நடக்கும். சரி சரி. மேடம் போலாமா? போயிட்டு வாங்க. சரி சரி. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Arts and Science. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.